என்னாச்சுடி? உன் மாமியா வந்திருக்கு, அது உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நீ காதுலயே விழாத மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. ஏய், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன பழக்கம் இது? சும்மா இருங்க அண்ணி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது என்ன நொய்யனே படாத படதான் படுத்தி எடுக்கு. அந்த ஆளு எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடக்காரான். அந்த ஆளுக்கு தலையில அடிபட்டிருக்கான், ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுமா. அதனால 50,000 ரூபாய் இருந்தா கூடன்னு வந்து நிக்குது. ஏன் நீ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க? எனக்கு எரிச்சலா வருது. கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதானே, இப்படி உசுர வாங்குதுங்க. என்னடி சொல்ற? ஆக்சிடென்டா? அவருக்கு தலையில அடிபட்டிருக்கா? ஏய், 1000 தான் இருந்தாலும் அவர் உன் மாமனாரு. என்ன பேச்சு மாலினி இது? எப்ப இருந்து நீ இப்படி மாறின? என்ன பழக்கம் இது? ஏய், இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒருத்தருக்கு அடிபட்டு கிடக்கும்போது உனக்கு பணம் தான் பெருசா போச்சா? சும்மா இருங்க நீ. சம்பாத்தியம் பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இவங்களுக்கு என்ன? ஏன் இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் தான் சேர்த்தாங்களா? சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னடி பேசுற? தொணத்துமர்ல பேசுறியா? ஆரஞ்சு பல்லகிலெல்லாம் கொளுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவரு உன் புருஷனுடைய அப்பா, உன் புருஷனை பெத்தவரு. புருஷன் வேணும், புருஷனோட அப்பா அம்மா வேண்டாமா? என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, 50,000 ரூபாய் நீ செலவழிக்கிற செலவழிக்கு எம்பிட்டு பேரும். ஏய், அறிவு கட்ட கழுத, அவர் அடிபட்டு கிடக்காருன்னு உங்க அத்தை வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு மனசாட்சி இல்லைன்னா? சும்மா இருமா. என்கிட்ட வந்து நொய் நொயின்னு கத்திக்கிட்டு இருக்காது. நானே மன உளைச்சல்ல உட்காந்துருக்கேன். ஏமா எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நொயின்னு கத்துற? அதுக குடும்பமா சேர்ந்து நாடகம் போடும். அதுகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏமா, ஒரு நாளாவது அந்த வீட்டுல போய் இருந்து பாரு, அப்ப தெரியும். ஏண்டி அறிவு கட்டவள, அந்த வீட்டு பையன் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னுதான கல்யாணம் பண்ண. அப்ப இனிப்பா இருந்துச்சா? ஏ, நாங்கெல்லாம் சொன்னமே, எதையாவது கேட்டியா? கேட்க மாட்டேன்ல. இப்ப என்னடியே? இப்ப அது உன் வீடு, உன் குடும்பம். நீ சம்பாத்தியம் பண்ணி அங்கதான் கொடுக்கணும். ஏய், பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? சொந்த பந்தமே இல்லாதப்ப அந்த பணம் வந்து உனக்கு என்னடி பண்ணும்? சும்மா ஊர்க்காரவளுக்கு நியாயம் பேசுற மாதிரி எனக்கும் பேசிக்கிட்டு இருக்காத. ஏமா, எனக்குன்னு குழந்தை குட்டின்னு ஆச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குன்னு ஏதாவது தேவைப்படும். எல்லா பணத்தையும் இதுங்களுக்கே கொட்டி கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? போய் பிச்சை எடு. அதுக்கு என்ன செய்யறது? இங்க பாரு, உன்னை அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நாங்களும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டியே, செலவுன்னு அன்னைக்கே தூக்கி போட்டிருக்கலாம். போடலல. ஏ, உங்க அப்பா கஷ்டப்பட்டு தானே இன்னைக்கு மேல வந்திருக்காரு. எல்லா பிள்ளைகளையும் அவர் தானே வளர்த்திருக்காரு. ஏ, அவரோட அக்கா பிள்ளைகளையும் அவர் தான் வளர்த்திருக்காரு. ஆனா உனக்கு உன் நாத்தனாரையும் உன் மாமனார் மாமியாரையும் பாக்குறதுக்கு அப்படி வலிக்குதோ? இம்மா, இனி என்னம்மா செய்ய சொல்ற? எப்ப பார்த்தாலும் நொய்ய நொய்ய நொய்யன்னு அந்த சனியனை கல்யாணம் முடிச்சு போனா போக மாட்டுக்கு நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கு. என் மாமியா அதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எம்பட்டு வேலையை தான் நானும் செய்யறது. ஏமா, நான் வேலைக்கு போறேன். நானும் என் புருஷனும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா? முடியல. இப்ப அவர் அடிபட்டு கிடக்காராம். அந்த மனுஷனே வீட்டுக்கு வர்றதே கிடையாது. அதுல குடிகார பையில கொண்டாந்து எங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில, அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே? என்ன சொன்ன? குடிகாரனா? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். அவன் இவனு பேசுறியா? அவர் உன் மாமனாரு. அவருக்கு கொடுக்கற மரியாதையே நீ கொடுத்துதான் ஆகணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா? உன் சம்பாத்தியத்தை கொண்டு குப்பையில போடு. அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துதான் இங்க பேசுறேன். நீ எல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. மாப்பிள, நீங்க எப்போ வந்தீங்க? அத்தை, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, எனக்கு அவகிட்ட பேசணும். சரிங்க மாப்பிள. ஏய் மாலினி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் போனா போகுது. சரி, ஏதோ கோவத்துல பேசுற அப்படின்னு பார்த்தா நீ எங்க அம்மாவையும் அப்பாவையும்
அவமானப்படுத்தி பேசுற? ஏய், அவங்க உன் மாமனார் மாமியார். அதாவது உனக்கு நினைப்பு இருக்கா? ஏங்க எப்போ பார்த்தாலும் நொய்யு நொய்யு நொய்யுனே வந்தா என்ன சொல்லுவாங்க? இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன். ஏங்க 5 கொடு 10 கொடு அதை கொடு இதை கொடுன்னு எப்போ பார்த்தாலும் பிச்சு பிடுங்குறாங்க. நம்ம 2 பேரையும் எப்போவாது நிம்மதியாக இருக்க விட்டுருக்காங்களா? அவங்க காசு பணம்னா மட்டும் இங்கே தேடி தேடி வர்றாங்க. பின்ன நான் இப்படி சொல்லாம எப்படி சொல்லுவேன்? அம்மா தாயே, உன்னை மருமகன் நினைச்சு அவங்க காசு கேட்டது தப்புதான். நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றேன். இங்க பாரு, அவங்க என்னோட அப்பா அம்மா. அவங்கள அவமானப்படுத்த உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ எந்த நினைப்புல எங்க அம்மாவையும் அப்பாவையும் அசிங்கப்படுத்துற? இங்க பாரு, அவங்கள கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நானே அங்கதான் பிறந்திருக்கேன். ஆனா உனக்கு பணத்திமிர்ல எங்க அம்மாவை கண்டுபிடி பேசுவியா நீ? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அவங்களுக்கு அடங்கி இருக்கிறதா இருந்தா அங்க வா. இல்ல நீ இங்கேயே இருந்துக்கோ. உன் பணத்திமிர என்கிட்ட காட்ட வேண்டாம். நீங்க பாருங்க, புத்தி கெட்டு போய் என்கிட்ட பேசாதீங்க. நான் ஒன்றும் பணத்திமிரெலாம் ஆடலை. அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களா அரை குறையா கேட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்படி பணத்திமிரில் ஆடுறதா இருந்தா உங்களை நான் ஏன் கட்டியிருக்க போகிறேன்? அதான் எனக்கு புரியல. நான் எந்த வகையில உனக்கு ஏத்தவன்? அழகுலயும் இல்ல, அறிவுலயும் இல்ல, ஏன் பணத்திலயும் இல்ல. பின்ன எதுக்காக என்ன கட்டுன? அன்னைக்கு நான் உன்னை விரும்புறேன்னு சொன்ன உடனே அப்படியே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? இப்பதான் நினைக்கிறேன் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. யாருக்கிட்ட போய் சொல்ல? தராதரம் தெரியாம கட்டிக்கிட்டது ஏன் தப்பு தான். எப்ப நீ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ, இனிமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்டி. எப்ப நீனா உணர்ந்து வீட்டுக்கு வர்றியோ வா. இல்ல உனக்கு நான் தேவையில்லை, இந்த பணம் நான் முக்கியம்னு உன் மனசுல பட்டுட்டுல, நீ இங்கேயே இரு. தராதரம் தெரியாம என்ன கட்டிக்கிட்டியா? எப்படி நீ உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்? நீ மகாராணியா இருமா, நான் கிளம்புறேன். ச்சே, சரியான லூசுங்களா இருக்கு. குடும்பமே லூசா இருந்தா எங்க போய் சொல்றது? ஏதோ 1-2 லூசா இருந்தா சரி பண்ணலாம். இவருக்கு ஏத்த மாதிரி தான் இவர் குடும்பமும் இருக்கு. போட்டும், எனக்கு என்ன? ஏட்டி, என்ன பிரச்சனை? நீ பிசாட்டி அமுக்கு நீ மாதிரி உட்கார்ந்து கிடக்க. மாப்பிள்ள கோவமா போயிட்டு இருக்காவோ? கூப்பிட கூப்பிட சத்தமே கட்டாம போறாவளே, என்ன விஷயம் டி? உன் மாப்பிள்ளைக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதான். நீ ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா, எங்க அம்மையும் அப்பாவும் மதிச்சு இருக்கிறதா இருந்தா அங்க வா. இல்ல உன் அப்பா வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அடி பாவி சண்டாளி, வந்த மாப்பிள்ளைகிட்ட மரியாதை இல்லாம பேசுனா எப்படி? அம்மா, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவசர அவசரமா கல்யாணம் முடிச்சதும் காணாது, இங்க வந்து வீஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கதும் காணாது. இன்னும் என்னெல்லாம் இழுத்து விட போறியோ தெரியல. ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க போய் குடும்பம் நடத்துற வழிய பாரு. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். பேசாம போ போறியா இல்லையா? போறேன்டி, போறேன். இப்பவே போய் உன் அப்பங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் இருக்கு உனக்கு. சே, என்ன பாடு படுத்தி எடுக்கவோ. மனுஷரை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுதாவளா? அவர் ஒரு பக்கம் ஆடுறாரு, இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காவோ.